பொண்ணுமே இந்த பக்கம் நம்ம பண்ண எல்லா திட்டமும் வேஸ்டா போச்சு. இந்த மாதிரி அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சுமே இவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் கவலைப்படாதீங்க பொண்ணு, நான் பக்கத்தில் போய் விசாரிச்சு பார்க்குறேன்னு சொல்லி அவங்களுமே பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் போய் விசாரிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் எங்க பொண்ணுமே ரொம்பவே சேடோட என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்க வழியில கரெக்டாக ஒரு கம்பத்துக்கிட்ட இந்த பக்கம் சிவானி பாப்பாவோட போட்டோவும் கிடைக்குது. இதை பார்த்துட்டு என்ன இது சிவானி போட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையும் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த பக்கம் ஆமா இது சிவானி போட்டோ தான், இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா ரைட் சைட்ல இருக்கிற ஒரு டீ கடையில இந்த பக்கம் சிவானி பாப்பாவை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போன அந்த ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. டக்குன்னு அவங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு மறைஞ்சு அங்கிருந்து ஓரமா போய் நின்றுறாங்க. அதே நேரம் அவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் குமாருக்கும் பேட்ரிக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களே அந்த டீ கடைக்கு வர சொல்றாங்க. அவங்களும் அந்த டீ கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க 4 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் குமார், நீ சொல்லி தானே அந்த குழந்தைய கடத்தணும், இப்ப பாரு அந்த கடத்த சொன்னவன் தப்பிச்சு போயிட்டான், இப்ப நம்ம பாரு மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கோம், இப்ப என்ன பண்றது குமார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதை கேட்டுட்டு இருக்க பேட்ரிக்குமே, டேய் அதுக்கு தான் அந்த ஆள் சொன்னான்ல, நமக்கு தான் பணம் கொடுத்துருக்கான்ல, நீ முதல்ல நான் சொல்ற ஊர்ல போய் ஒரு 2 மாசம் இருங்க, பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்துக்கலாம்னு சொல்லியிருக்கான்ல, அதே மாதிரி பண்ணிடுவோம்டா, இன்னைக்கு சாயந்தரம் பேசாம அந்த ஊருக்கு கிளம்பி நம்ம போயிடுவோம், நம்ம எதுக்காக அவங்ககிட்ட பகச்சுக்கிட்டு, சொல்ல போனா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குடா, அவன் எப்படினாலும் கண்டிப்பா ஆளுக்கு ஒரு 50,000 கொடுத்தா கூட போதுண்டா, நம்ம வீட்டு செலவு கொடுத்துட்டு அழகா ஒரு 2 மாசம் ஆளுக்கு 10,000 எடுத்துட்டு போயிட்டு அவன் சொன்ன ஊர்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணான்டா. இன்னொரு பக்கம் குழந்தைய கடத்தினது யாருன்னு சொல்லி போலீஸுமே தேடிட்டு கிடப்பாங்க. நம்ம பாட்டுல ஜாலியா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லி பேசுறப்போ கரெக்டா அங்க பக்கத்துல இருக்க குழந்தையுமே, யோ நீ எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிருவையா, ஆனா அந்த பச்சை மலை காட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு பாரு, அந்த 2 ஆளும் அந்த பொண்ணுங்க வந்து என்னமா சண்டை போடுறாங்க, அந்த குழந்தைய புடுங்கிறதுக்கு அந்த பொண்ணு பயங்கரமா ட்ரை பண்ணுச்சியா, என் முகத்தெல்லாம் பார்த்துட்டாங்க, நாங்கெல்லாம் மாட்டோம்னா அவ்வளவுதான், நீ ஈஸியா சொல்லிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்ட பேட்ரிக்குமே, இங்க பாரு குழந்தை, அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறது, ஈஸியா முதல்ல நம்ம இன்னைக்கு நைட்டே கிளம்பி அந்த ஊருக்கு போயிடுவோம், நமக்கு பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த தாசு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், நமக்கு தேவை பணத்தை கொடுத்துட்டானா நம்ம பாட்டில் இடத்த காலி பண்ணிடுவோம், அப்புறம் என்ன வேலை நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பக்கத்துல இருக்க குமாருக்குமே, ஏன் பேட்ரிக்கு இந்த மாதிரி எதுக்காக தாசு முதல்ல அந்த குழந்தைய கடத்தினா, சரி குழந்தைய கடத்தி அவன் பணத்தை புடுங்குற ஆளும் கிடையாது, அவனே பிளாக்மெயில் பண்ணி பணத்தை புடுங்குறவன், இந்த மாதிரி அவன் பொண்டாட்டி இருக்கால அவளை வச்சுதான் இந்த மாதிரி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இவன் எதுக்காக குழந்தைய கடத்தி பணத்தை வாங்கணும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாசு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க பேட்ரிக்குமே, இங்க பாருடா, ஏற்கனவே அவங்க அந்த மாதிரி அங்க வீட்டுல ஏதோ சுந்தர்னு ஒரு ஆள் இருப்பான் போல இருக்கு, அவனை வந்து மிரட்டி தான் பணம் புடுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அவன் இவனுக்கு மேல பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு, அவன் வந்து ஃபோன் பண்ணி இவனுங்களை மிரட்டிட்டான் போல இருக்கு. உடனே தாசு கோவம் வந்துருச்சு, எப்படியாவது சுந்தருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தையை கடத்தி பணத்தை புடுங்கலாம் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அதுலயும் ஒரு சின்ன கோல்மால் நடந்து போச்சு, நம்மளும் அந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடி வண்டியை மாத்தி ஏற்றி விட்டுட்டோம், அதனால அந்த குழந்தைய அவங்க கைக்கு போயிடுச்சா, இதனால தாஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ கரெக்டா சுந்தரே கால் பண்ணி என்னோட குழந்தை எதுக்கு கடத்தின அப்படின்னு சொல்லி தாஸ் கிட்ட கேட்டிருப்பான் போல இருக்கு. உடனே அதை கரெக்டா புடிச்சுக்கிட்ட சுந்தருமே, இங்க பாரு இதான் சாம்பிள், இதுக்கு மேல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உன் குடும்பத்துல என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், ஒழுங்கா நான் சொல்ற பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த சுந்தரன்ற ஆளை மிரட்டி கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா புடுங்கிருக்கான்டா. இவன் ஏற்கனவே ஒரு 5 லட்ச ரூபா புடுங்கிருக்கான், அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி இப்போ ஒரு 15 லட்சம் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா புடுங்கிருக்கான்டா. இந்த மாதிரி அவன் திறமையா பண்ணதுனால இன்னைக்கு பாரு அவனுக்கு சரியான லக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட குழந்தையுமே, டே இதெல்லாம் ஓவரா இருக்குடா, ஏன்டா கஷ்டப்பட்டு குழந்தைய கடத்தி இவ்வளவு வேலை பண்ணது நாம, நமக்கு 50,000 அவன் என்னடா இத்தனை லட்சம் எடுத்துட்டு போறான், நமக்கு ஆளுக்கு 1 லட்சமா தர சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இன்னொரு பக்கம் எங்க பேட்ரிக்குமே, டே அவன் ஒரு கிறுக்கண்டா, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்கு, நமக்கு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து அந்த குழந்தைய கடத்தும் போதே இந்த பேமெண்ட் தான் பேசணும், அந்த பேமெண்ட் போதும், இன்னைக்கு நைட் நம்ம இந்த ஊருக்கு போயிட்டு மற்ற டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொண்ணுமே, இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது, கண்டிப்பா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து இவங்க யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், இவங்களை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸை கையோட கூட்டிட்டு வராங்க. அவங்களுமே இந்த பக்கம் யாரு சிவானி பாப்பா கடத்தினவங்களா, தைரியங்க நாங்க உடனே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் டீ கடைக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா டீ கடையில அவங்க யாருமே இல்ல. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கரெக்டா அந்த டீ கடை கரெக்டையுமே, எங்க இங்க ஒரு 4 பேர் நின்னாங்கல்ல அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இப்போ தான்ப்பா ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி போனாங்க, ஏன்பா ஏதோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லைங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இல்ல, அவங்க வந்து எங்களோட குழந்தையை கடத்தினவங்க, அவங்க கடத்தல்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா அவங்க பேசிட்டு இருந்த விஷயத்தை வச்சுமே நானுமே கொஞ்சம் கணிச்சிட்டேன், அவனுக்கு ஒரு மாறு டைப் தான்ட்டு, நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இங்க தானே இருக்கானுங்க பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த கடைக்காரருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதையுமே காட்டுறாரு. இதை பார்த்தவங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் செம்மவே ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே பொண்ணியை கூப்பிட்டு, இங்க பாருங்க பொண்ணி, எதுக்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் இந்த விஷயத்த, நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், இதுல இருந்து நம்ம 2 பிரியணும், கிட்டத்தட்ட 2 டீமா பிரிஞ்சு செயல்பட்டாதான் உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நம்ம நிரூபிக்க முடியும், நமக்கு உண்மைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா இப்போ நீங்க சக்தி கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுங்க எதுக்காக நான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அங்க பாருங்க அந்த நாடகக்காரங்க வீடு காலி பண்ணிட்டு போனாங்களே
இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த ஊர் எது அப்படிங்கிறத நான் விசாரிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ சொந்த ஊருக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால ஈஸியாக தெரிஞ்சிருச்சு, நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த நாடகக்காரங்களை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். அதே நேரம் இந்த திருடனுங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக போலீஸ்ட்டை கொடுத்து எங்கள் போலீஸ் மூலமாக போலீஸை கூட்டிக்கிட்டே நாங்கள் அந்த ஊருக்கு போய் அந்த திருடங்களை நாங்கள் பிடிக்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் அந்த டேரெக்டாக அந்த நாடகக்காரங்களை போய் பிடிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்தியோட ஹெல்ப் தேவைப்படும். நீங்களே சக்திகிட்ட பேசுறீங்களா இல்லை நாங்கள் பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் பொண்ணையுமே மறுபடியுமே சக்தியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே எங்கள் சக்தியோட ஃப்ரெண்டுமே எதை பற்றியுமே யோசிக்காம டேரக்டாக சக்திக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயம், அதே நேரம் அந்த திருடங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அதே அந்த தீபா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே பேசிட்டு இந்த பக்கம் இங்கே பாரு சக்தி, கண்டிப்பாக நீ பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் சக்தியுமே சண்முகத்திட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே பொண்ணையுமே எங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே வா பொண்ணி, இப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி வந்து அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இதுதான் சரியான டைம். நீ எங்கே போகணும்னு சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன். ஏன்னா நீ என்கிட்ட உதவி கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதை செய்ய வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே களத்தில் இறங்குறாரு. இன்னொரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே கேட்ட பிரீத்தியுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு, இங்கே பாருங்க என்னையும் கூட்டிட்டு போங்க, என்னோட கல்யாணம் எதுக்காக நின்றுச்சு அப்படிங்கிற விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கணும், இந்த பொண்ணு தான் ஏமாத்துக்காரி அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட சக்தியுமே, எதுக்காக பிரீத்தி தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் பொண்ணியுமே இல்ல, அவ வரட்டும் நம்ம கூட, ஏன்னா பிரீத்தியுமே இன்னும் நிறைய பேரை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா நம்ம கூட வந்தாதான் இந்த விஷயங்கள்ல இருக்கிற உண்மை என்னன்னு அவளுக்கு தெரியும், என் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் சக்தியுமே சரி பொண்ணியே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியை மறுபடியும் கார்ல ஏற சொல்றாங்க. ஆனா பிரீத்தியும் கார்ல ஏறதுக்கு முன்னாடி இங்க டேரக்டா பொண்ணிக்கிட்ட வந்து, என்ன பொண்ணி இந்த மாதிரி மறுபடியும் நீ சக்தியை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு நீ ஒரு நாடகத்தை பண்ணி தப்பிச்சலான்னு பாக்குறியா, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா நான் என்ன முடிவு பண்றேனோ அதான் முடிவு. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் கார்ல ஏறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இங்க டேரக்டா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துட்டு போயிட்டு எங்க போலீஸ்ல கொடுக்குறாங்க. அதே நேரம் அவங்க பேசின விஷயம் என்ன அப்படிங்கிறது கேட்கலனாலும் பட் அவங்க சைகை மூலமா பேசிக்கிற விஷயங்கள்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்க பொண்ணு சொன்ன ஊருக்கு தான் அவங்க போறாங்கன்ட்டு அந்த அட்ரஸ் டீட்டெயிலையும் கொடுத்துட்டு நாங்களும் உங்க கூட வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இங்க அந்த சிவானி பாப்பாவை கடத்தினவங்களை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸுமே இங்க பாருங்க தம்பி, நீங்க இந்த நாங்க திருடங்களை பார்த்த உடனே இவங்க தானா அப்படின்னு சொல்லி நாங்க அடையாளம் கேட்கிறோம், அதே நேரம் அடையாளத்தை மட்டும் காட்டுங்க, மற்றபடி நீங்க திருடங்களை பிடிக்க போற நேரத்துல நீங்க உள்ள வந்துடாதீங்க, உள்ள வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி அவங்களுமே சேஃபா இது பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த திருடங்களை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாசுமே அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இதுக்கு மேல நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு இந்த ஊரை விட்டு நம்ம தலைமறைவாயிடணும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம சொந்தர்கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது கிட்ட ஸ்வேதாவுமே, ஏங்க அது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நம்ம ஊரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீ நினைக்கிறது தப்பு, கண்டிப்பா நம்ம பிடிச்சது சின்ன பாம்பு கிடையாது, ஒரு பெரிய மலைப்பாம்பு பிடிச்சிருக்கோம், இது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளை விடாது, நம்மளை அழகாக சுற்றி நசிக்கிறோம், அதனால நாமளா இங்கிருந்து எஸ் ஆகிறதா நமக்கு நல்லது, இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இங்கே சுந்தரும் ஸ்வேதாவும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு போகிறதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொன்னி சீரியலில் இந்த மாதிரியான விறுவிறுப்பான கட்டங்கள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ப்ரிடிக்ஷனாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், see you. நம்ம இன்னொரு வேறலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.